ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு குட்டி ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க ஊருக்கு வாட்டர் டேங்க் கட்டுறதுக்காக அரசாங்கத்துக்காக தன்னோட பண்ண வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டை கொடுத்துட்றாங்க. அந்த லேண்டில் தான் கார்த்தியை மறைச்சி வச்சுருக்காங்க நம்ம ஜானகியும் மாயாவும். இன்னொரு பக்கம் நம்ம குருபரன் அதிகாரியும் கார்த்திக் கடைசியாக பேசின பொண்ணுக்கிட்ட கார்த்திக் எழுதி கொடுத்த லெட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் விசாரித்து எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குருபரனுக்கு சந்தேகமாக இருக்குது, அன்னைக்கு கார்த்திக் காணாமல் பொண்ணு அண்ணுதான் இந்த மாயாவும் ஜானகியும் இல்லாமல் போயிருக்காங்க. அதே மாதிரி மாயா தான் கார்த்திக் கொடுத்த லெட்டரை படிச்சிருக்கா அப்படின்னா தனா படிக்கல. அப்போது கார்த்தியை பார்க்க வந்தது தனா கிடையாது, மாயாங்கிற மாதிரி குருபரன் பிரில்லியண்டாக யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாருமே பூமி பூஜை பண்ணி அங்கே கல் வைக்கிறதுக்காக நம்ம புவனேஸ்வரியோட லேண்டில் ஒன்று கூடி இருக்காங்க. ரகுராம் குடும்பத்திலிருந்தும் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த பக்கம் மாயா ஜானகி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது மாயா அப்படின்னு. அங்கே பார்த்தோன்னா ஜேஎஸ்பி என்ன பண்ணுதுன்னா சரியாக கார்த்தியை மறைச்சி வச்ச அந்த இடத்துல தான் தோண்டிகிட்ருக்கு மாயா. நம்ம கார்த்தியை எங்கே மறைச்சி வச்சோமோ அங்கே தானே சரியாக தோன்றாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு போதும். அதான் பெரியம்மா எனக்கு புரியல அப்படின்னு ரெண்டு பேருமே பயந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்தியோட உடம்பும் இல்லை, அதில் எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. இதை பார்த்து ஜானகி மாயாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன பெரியம்மா, நம்ம அவனை சரியாக இங்கே தானே புதைச்சோம், ஆனால் காணுமே, அதான் மாயா எனக்கு ஒன்றும் புரியல. சரி பெரியம்மா, உங்கள் பயத்தை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னுட்டு மாயா ஜானகிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நல்லபடியாக பூமி பூஜை எல்லாம் முடிச்சு கல்லும் வச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம புவனேஸ்வரி அதிகாரி குருபண்ணை பார்க்குறாங்க. என்ன சார், ஒரு வாரம்னு சொன்னீங்க, இன்னும் ஒரு நாள் முடிய போகுது, இன்னையோட ஏதோ தகவல் கிடைச்சிதா அப்படின்னதோ? கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துட்டே இருக்கு, கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சாம விடமாட்டேன் அப்படின்னுட்டு குருபரை என்ன பண்ணுறாங்கன்னா மாயா ஜானகி ரெண்டு பேரையுமே பார்க்கணுன்னு சொல்லி நேராக வர சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னு போதும் கண்டிப்பாக குருபரன் இந்த லெட்டர் விஷயத்த மாயா கிட்ட கேட்கறதுக்கு அநேகமாக வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாலும் கண்டிப்பாக மாயா உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த லெட்டர் விஷயத்துல தான் நம்ம தனாவோட மானமே அடங்கி இருக்கு இல்லையா, அதனால மாயா கண்டிப்பாக உண்மையை மறைப்பாங்க. அப்போ நம்ம குருபரன் கேட்பாங்க, சரிங்க இப்படி காட்டி அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அவங்க உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு, தனா கிட்ட லெட்டரை கொடுத்தீங்களா, அப்போ காட்டி பார்க்க போனது யாரு அப்படின்னதும் இந்த பக்கம் மாயா நடுநடுங்கி இருப்பாங்க. உடனே மாயா இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். தானா இப்போது கல்யாணம் பண்ண பொண்ணு இன்னொருத்தண்ட பொண்டாட்டி, அவன் தான் அவனோட ஆம்பிஷன் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறான். அப்படி இருக்கும்போது கார்த்திக்கும் தனாவோட வாழ்க்கை தலையிடுறதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாதுல்ல. ஏற்கனவே ஆரம்பத்தில் கார்த்திக்கும் தனாவும் விரும்பினாங்க. ஆனால் இப்போ எங்கள் வீட்டு பையன் கதிர் தனா கழுத்தில் தாலி கட்டினானோ அப்போலேருந்து ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ கார்த்திக் கொடுத்த லெட்டரை நான் தனா கிட்ட கொடுக்க போய் இதனால் வீட்டில் இருக்கிறவங்க தனாவை தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் அந்த லெட்டரை நான் படித்து பார்க்காம கிழிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு மாயா சொல்லி எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதை கேட்ட குருபரனுக்கும் லைட்டாக இடிக்கும். சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும், அப்படின்னா கார்த்திக் காணாமல் போனால் அன்னைக்கு நைட்டு தான் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் இல்லாமல் போயிருக்கீங்க, அப்படி எங்கே போனீங்க அப்படிங்கும் போது ஜானகி நடுங்குவாங்க. அப்போ கூட மாயா கண்டிப்பாக பிரில்லியண்டாக யோசிச்சு, சார் என்ன கேள்வி சார், நான் அமெரிக்காவிலேருந்து வந்தேனா, எனக்கு இங்கே நடக்கிற அந்த காளி பூஜை பற்றி தெரியாது, பொண்ணுங்க காளி பூஜையை பார்த்தா பயப்படுவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடுமேன்னு நான் தான் பெரியம்மாவா அந்த காளி பூஜையை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போனேன். அப்படி அன்னைக்கு பார்த்து கார்த்திக் காணாமல் போயிட்டான், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே எல்லாத்துக்கும் சரியாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, பார்க்கலாம், ஆனால் எங்கேயோ இடிக்குதுங்க, ஆனால் எப்படியோ எங்கள் ரகுராம் அப்பாட குடும்பத்திலேருந்து யாரும் இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்க கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேங்கிற மாதிரி குருபரன் எப்படியோ ஜானகி மாயாவை அனுப்பி வைப்பாங்க.
எப்படியோ நம்ம மாயாவும் ஜானகியும் எஸ்கேப் ஆவாங்க. ஆனால் ஒன்று மட்டுங்க, இப்போ நம்ம கார்த்தி வந்து ஒழுங்கானவன் கிடையாது. அவன் இல்லாமல் போனதுக்கு இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தில் வந்து மகாலிங்கம் வந்து தலையிடாமல் இருந்திருக்கு. பாபநாசம் மூவி போல் நம்ம ஜானகி மாயா பிரில்லியண்டாக யோசிச்சு கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து கார்த்தி காணாமல் போனதுக்கு காரணம் இல்லைங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பட் இதில் தலையிட்டிருக்கிறது வந்து லிங்கம். கூடிய சீக்கிரம் லிங்கம் வந்து மாட்டிக்கணும். லிங்கத்தோட உண்மை முகம் எல்லாருக்குமே தெரியணும். முக்கியமாக புவனேஸ்வரி பசுபதிக்கு தெரியும் நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்கள்.